ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை தமிழ் எடிட் யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரூவில் பார்த்துப்பீங்க. ப்ரூவில் பார்த்தோன்னா சூப்பரான ஒரு ஹாப்பி பர்த்டே வீடியோ பார்த்தா எப்படி உங்களுடைய பிக்சரோ இல்லை உங்களுக்கு பர்த்டே நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்கள் ஃப்ரெண்டுக்கு உங்கள் ரிலேட்டிவ்க்கு யாருக்கு வேணால் நீங்கள் எடிட் பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்களா, உங்கள் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணலாம். நீங்கள் பார்த்தா இப்போ பார்த்துட்டு வந்தீங்க பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை அதை எப்படி எடிட் பண்ணுறது நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி தர போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் இந்த வீடியோ கீழே ஒரு ரெக்கார்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எனக்காக சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோவில் போயிடலாம். ஓகே, இந்த ரேட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய மோஷன் ஆப் தேவைப்படுது. இந்த ஆப் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும் தான் உங்களால் இந்த மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி எடிட் பண்ண முடியும். அதாவது உங்களுடைய மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, உங்களுக்கு ஏன்னா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுத்து தரோம். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராம் கனெக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு எடிட் பண்ணி தரேன். மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கனெக்ட் பண்ணுங்கள். என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அந்த ஆப்புக்கான லிங்க் உங்களுக்கு வேணும்னு வச்சிங்கன்னா அந்த ஆப்புக்கான லிங்க் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இருக்குது. ஓகேங்களா, டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் விட்டுருக்கேன். ஜாயின் பண்ணிட்டு பின் மெசேஜ் இருக்குது ஆப்பு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, டவுன்லோட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா ஆப் ஓப்பன் பண்ணிங்க. ஆப் ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தா ஃபஸ்ட்டு இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லாமே ஸ்னாப்பில் இம்போர்ட் பண்ணணும். அப்படி இம்போர்ட் பண்ணால் மட்டும் தான் உங்களால் இந்த வீடியோ மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட் எல்லாமே ஸ்னாப்பில் இம்போர்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு லிங்க் ஒன்று கொடுப்பேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட் நீங்கள் எல்லாமே ஸ்னாப்பில் இம்போர்ட் பண்ணிடலாம். அப்படி ஒரு QR கோட் கொடுப்பேன். அந்த QR கோடை போய் கூகுளில் போய் ஸ்கேன் பண்ணி பார்த்தா அந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் உங்கள் அலைமா ஸ்னாப்பில் பார்த்தா இம்போர்ட் பார்த்தா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இம்போர்ட் பண்ணுறதுனா ப்ராஜெக்ட் லிங்க் அதுக்கப்புறம் QR கோடு ரெண்டுமே பார்த்து நம்ம டெலிகிராம் குரூப்பில் பார்த்தா கொடுத்துட்றேன். நீங்கள் எடுத்துங்க. எடுத்து டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டு இந்த வீடியோ கரெக்டாக இந்த வீடியோ ப்ராஜெக்ட் லிங்க் நான் எடுக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துருக்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த வீடியோ எப்போ நான் யூடியூப்பில் அப்லோட் பண்ணிக்கணும் டேட் பார்த்து தான் இருக்கும். ஓகேங்களா, இந்த வீடியோ கீழே டேட் இருக்கும். அதை செக் பண்ணி பார்த்துட்டு நம்ம டெலிகிராம் குரூப் போய்ட்டு அதே டேட்டில் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கான ப்ராஜெக்ட் லிங்க் QR கோடு ஃபாண்ட் கொடுத்துருப்பேன். நீங்கள் சிம்பிளாகவே எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இல்லை ப்ரோ நீங்கள் சொல்கிறது கொஞ்சம் புரியல, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க அப்படின்னா டீட்டெயிலே பார்த்தா ஒரு வீடியோ எப்படி ஆல்ரெடி போட்டிருக்கேன். நான் கூட ஒரு ப்ராஜெக்ட் லிங்க் நீங்கள் எடுத்து எப்படி யூஸ் பண்ண சொல்லி பார்த்தா ஃபுல்லாக போட்டிருக்கேன். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேண்டுங்க செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்து ப்ராஜெக்ட் ஆல்மோஸ்ட் இம்போர்ட் பண்ணிங்க. அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நிறைய பேர் பாருங்க. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம எனக்காக ஒரு சின்ன சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏன்னா ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் பார்த்தா மறக்காம எனக்கு இன்ஸ்டாகிராமில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, ஜஸ்ட் பார்த்தா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பார்த்தா இருக்கும் குரூப் ஒன் காப்பி, குரூப் 1 காப்பி 3, குரூப் 1 காப்பி 1 2 அப்படின்னு பார்த்தா இருக்கும். ஓகேங்களா, இந்த 2 4 5லையும் பார்த்தா இந்த 5 இருக்கும். ஓகேங்களா, ஆரஞ்சில் இருக்கும் ஒரு 5 இருக்கும். அந்த 5லையும் கிளிக் பண்ணி ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறீங்க. எக்ஸாம்பிள் ஒன்று மாற்றி காட்டுற பாருங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு பிக் இருக்கும் குரூப் அண்ட் மாஸ்க் ஒன்றுட்டு. அது மாதிரி கிளிக் பண்ண அப்படின்னா கிளிக் பண்ணி எடிட்டர் குரூப்னு கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி வரும். ஓகேங்களா, இதில் அந்த இமேஜ் மேலே கிளிக் பண்ணி கலர் ஃபில் கொடுத்துட்டு ஃபில்ன்ற கிளிக் பண்ணி ஸ்டார் ஒன்று கிளிக் பண்ணுங்க. அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி இருக்க எல்லா ஃபோட்டோ ஷோ ஆகும். இதில் இது யாருக்கு பர்த்டே உங்கள் ஃபோட்டோ எதுவும் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே +1 கொடுத்துட்டே மட்டும் போதும். அந்த ஃபோட்டோ பக்கமாக அந்த பாக்ஸில் செட் ஆகிடும். ஓகேங்களா, அதே போல் தான் அது குரூப் அண்ட் மாஸ்க் 2 இருக்கும். அது மாதிரி கிளிக் பண்ணி மாற்றிங்க. குரூப்பில் போய்ட்டு ஃபோட்டோ சேஞ்ச் பண்ணிங்க. அதே போல் 3 4 அதுக்கப்புறம் 5 வரையும் இருக்கும். மாற்றிங்க. ஓகேங்களா, சிம்பிள் தான். மாற்றிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு ஹாப்பி பர்த்டே அதாவது திஸ் இஸ் ஃபார் யூ அப்படின்ட்டு பார்த்தா வரும். ஓகேங்களா, ரைட் சைடு கிளிக் பண்ணி ஏரா பாக்ஸ் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஓகே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி அப்படின்னா அதுக்கப்புறம் கேமரா 2 அப்படின்னு பார்த்தா இருக்கும். ஓகேங்களா, கேமரா 2 அதுக்கு கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு சின்னதாக திருப்பி இங்கே ஆட் பண்ணிங்களா இமேஜ், அதாவது இங்கே குரூப்பில் ஆட் பண்ணியிருப்பீங்களா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 5 இமேஜ். அதே போல் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா 4:27 ஒரு 5 குரூப் இருக்கும். ஓகே, அது 5 குரூப்பில் போய்ட்டு கிளிக் பண்ணி ஃபோட்டோவை ஆட் பண்ணிங்க. அந்த குரூப்பில் அந்த 5த்துலையும் கிளிக் பண்ணி 7 குரூப்ஸு ஃபோட்டோ மாற்றிக்குங்க. ஃபோட்டோ மாற்றிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் அப்புறம் 16:3 அப்புறம் இங்கேருந்து குட்டி பாக்ஸ் இருக்கும். ஓகேங்களா, அந்த குட்டி பாக்ஸ் மேலே கிளிக் பண்ணி உங்களுடைய ஃபோட்டோ ஆட் பண்ணால் மட்டும் போதும். அதுவே ஒரு ஆட் பண்ணுறதுனா ஃபர்ஸ்ட் ஒரு இமேஜ் சேஞ்ச் பண்ணி காட்டுற பாருங்க. ஓகேங்களா, ஸ்டார்டிங் இமேஜ் மேலே கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிட்டு கலர் ஃபில்லை கொடுத்துட்டு ஃபில்லை கிளிக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி கிளிக் பண்ணுங்கள். அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னா கேலரி கலர் ஃபோட்டோ ஷோ ஆகும். அது இது உங்கள் ஃபோட்டோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணி மேலே +1 கொடுத்துருங்க. கொடுத்தி அப்படின்னா பக்காவாக பார்த்தா ஃபோட்டோ பார்த்து செட் ஆகணும். இதே மெத்தட் யூஸ் பண்ணி லாஸ்ட் வரைக்கும் பார்த்தோன்னா உங்களோட ஃபோட்டோவை பக்காவாக ஆட் பண்ணிங்க. லாஸ்ட் எங்கே குட்டி பாக்ஸ் இருக்கும் அந்த குட்டி பாக்ஸ் மேலே எல்லாத்தையும் கிளிக் பண்ணி உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி முடிச்சுட்டு மேலே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி வீடியோ 1080 பிக்ஸ் செலக்ட் பண்ணிட்டு கீழே எக்ஸ்போர்ட் இருக்கா அந்த எக்ஸ்போர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு 2 செகண்ட் முடிஞ்சு பார்த்தீங்கன்னா கேலரியில் இந்த வீடியோ தான் சேவ் ஆகிடும். இப்படி தான் பார்த்தா இந்த வீடியோ மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ ரொம்ப சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்காக நீங்கள் பெஸ்ட்டாக இருக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.